வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாலோடே சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராமநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அருப்புக்கோட்டை போகிறோம். ஸோ அருப்புக்கோட்டைனாலே நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க எதுக்கு போகிறோன்ட்டு. அதுக்கு முன்னாடி பாருங்கள், நம்மளுக்கு சாயல்குடி போகுது, நாகப்பட்டினம் வண்டி சாயல்குடி போய்ட்டுருக்கு, நாகப்பட்டினம் ரீஜன். பின்னாடி ஈரோடு வர்றாங்க, ராமேஸ்வரம் டு ஈரோடு போகிற வண்டி. நெக்ஸ்ட்டு பள்ளப்பட்டி டு ஏர்வாடி போகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அருப்புக்கோட்டை கிளம்ப போகிறோம். ஸோ அருப்புக்கோட்டைக்கு போகிறது தான் லான்மார்ட் வந்தாச்சு. டைமிங் பார்த்துருப்பீங்க, நமக்கு வந்து ஒரு 12:25 நினைக்கிறேன் பஸ் இருக்குது. டைனில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த பஸ்ஸும் ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸு இன்னும் வரல, ராமேஸ்வரம் வந்துட்டுருக்கு. ஸோ அருப்புக்கோட்டைக்கு வந்து நம்ம போகிறோம். பஸ் ஸ்டாண்டு பார்த்துருப்பீங்க, ஒரு சூப்பரான பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க. இதுவும் தான் பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு, ராமநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து நீங்கள் என்னை பேசினாலும் திட்டினாலும் சரி, பட் இந்த பஸ் ஸ்டாண்ட் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. அந்தளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது இல்லை, அப்படி கட்டியிருக்காங்க. பழைய பஸ் ஸ்டாண்டை விட இது வந்து புது பஸ் ஸ்டாண்டாக தெரியல எனக்கு. மேபி அது வந்து இந்த சந்தைப்பேட்டையெல்லாம் எடுத்துட்டாங்க, இல்லை ஸ்கூலு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு. ஆனால் இருந்தாலும் இப்போ அருப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் பார்த்துருப்பீங்கல்ல, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அருப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு, மன்னாடி பஸ் ஸ்டாண்ட்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. தருமபுரி ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள பஸ் ஸ்டாண்ட்லாம் சூப்பராக கட்டுறாங்க. இப்போ கிளாம்பாக்கம் மாடலில், கிளாம்பாக்கம் திருச்சி மாடலில் வந்து பஸ் பேலாம் சூப்பராக பிளாட்ஃபார்ம்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்தந்த ஸ்டெச்சுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு டீ ஷாப் இருக்கும், கடைகள் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வெயிட்டிங் சேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை மக்கள் வந்து கீழே உட்காந்துருக்காங்க பாருங்கள். புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ எதுவுமே ஒரு அலக்கேட் பண்ணல, சேர்ஸ் இல்லை, எல்லாம் பார்த்திங்கன்னா பஸ் கண்டு நிற்கிறாங்க ஒழிய யாரும் உள்ளே போய் உட்காரக்கு யாரும் ரெடியாக இல்லை. அந்தளவுக்கு ஒரு புவர் பிளானிங் தான் இந்த பஸ் ஸ்டாண்டு. நோ பார்க்கிங் போட்டிருக்காங்க போர்டு, பட் எல்லா பைக்கும் பாருங்களேன் கம்ப்ளீட்டாக இங்கே அப்படி சுற்றி பார்க் பண்ணியிருக்காங்க. ராம்நாடு பஸ் ஸ்டாண்டு ஒரு பரபரப்பு இல்லாமல் இருக்குங்க. பாருங்கள், மதுரை லைன் தான் அதெல்லாம், மதுரை கோயம்புத்தூர் போகிற லைன் தான். எப்படி இருக்கும் பாருங்கள், ரொம்ப டல்லாக இருக்குது. இந்த பஸ் பாருங்கள், ஏசி 1 to 1 இப்போ தான் வந்திருக்காங்க. லஞ்சை முடிச்சுட்டு போவாங்களாம், சாப்பாடு இங்கே எடுத்துகிட்டு அப்படியே ரேக் போயிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சவுத்துக்கு போகிற எந்த வண்டியும் கிடையாது, ஏர்வாடி தவிர. இப்போ தான் சாயல்குடி போச்சு. ஸோ வண்டி இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு. வெயிலும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னைக்கு டேட்டு பார்த்திங்கன்னா 13th Feb. கைஸ் இங்கே பாருங்கள், தூத்துக்குடி நிற்கிது, வேளாண் தூத்துக்குடி. அப்புறம் அங்கே ஏர்வாடி தான் இருக்கா. இந்த பக்கம் திருச்செந்தூர் போகிற வண்டி இருக்குது, ராமேஸ்வரம் திருச்செந்தூர் நினைக்கிறேன். ஆனால் TN45 போட்டிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா முதல்தூர் வருது, இந்த பக்கம் அருப்புக்கோட்டை வருது. அப்பா, இந்த வண்டியை பார்த்துட்டு இருந்தேன். அருப்புக்கோட்டை கூட அங்கிட்டு போகுது, இந்த வண்டி தானா? திருநெல்வேலி போகுது, சிதம்பரம் போகுது. சிதம்பரம், முதல் சிதம்பரம் வண்டி ஃபேமஸான வண்டிங்க, பார்த்துங்க. விளாக் பண்ணலாம் பார்த்தா முடியல, பார்ப்போம். இந்த வண்டி தான் அருப்புக்கோட்டையும் போட்டு வந்துச்சு, பரமக்குடியும் போதான். ஓகே, அருப்புக்கோட்டைக்கு வந்து அந்த பக்கமாக 2 ரூட் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து உத்தரகோசமங்க வழியாக போகிற ரூட்டும் கமுதி வழியாக போகிற ரூட்டும் 2 ரூட் இருக்கான். பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் காலியாக கிடக்குன்ட்டு. ஸோ அந்த பக்கம் தான் அருப்புக்கோட்டை பஸ்ஸு போகுமா. சிவகங்கை நிற்கிது, சிவகங்கை பரமக்குடி போட்டிருக்கா. முதலத்தூர் கமுதி உத்தரகோசமங்கை. ராமேஸ்வரம் அருப்புக்கோட்டைக்கு ஒரு பஸ்ஸு வரும்னு சொன்னாங்க, வரவே இல்லை. எந்த பஸ்ஸுன்னு தெரியவே இல்லை. காரைக்குடியும் போட்டிருக்கு. ராமேஸ்வரம் சிதம்பரம் வண்டி வந்துட்டுருக்கு. ராமேஸ்வரம் சிதம்பரம் புது வண்டி தாங்க, எப்படி போச்சு பாருங்கள். பழைய வண்டி மாதிரி ஆயிடுச்சு. 12 மணிக்கு சாப்பிட்டேன். ஹோட்டல் விசாக்குன்னு சொல்லிட்டு இங்கே புது பஸ்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணது தக்காளி டொமேட்டோ ரைஸு, சால்ட்டியாக இருந்துச்சு. சொன்னேன், கம்ப்ளைண்ட் பண்ணேன். உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி கொடுத்தாங்க. சார் சால்ட்டியாக இருக்குது, நாங்கள் வந்து லெமன் தரோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லெமன் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஃபேரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிள் தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே வந்தீங்கன்னா டபுளாக இருக்கும்.
55 ரூபா தான் வாங்கினாங்க. மீல்ஸே பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் தான். அதனால் வந்து உண்மையிலே நல்லா சாப்பாடு ரேட்டு வந்து கம்மி தான். நேற்று நான் சாப்பிட்டேன் இங்கே ஒரு பீமாஸ்ண்டு. அங்கே பார்த்தீங்கன்னா மீல்ஸு 130 ரூபா. ஸோ இங்கே வந்து 90 ரூபா தான். ஸோ யாராவது பஸ் ஸ்டாண்டில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் விசார் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரைட் ரைஸு அப்புறம் வெஜ்ஜு தான் எல்லாமே நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல. அது மட்டும் சால்ட்டியாக இருந்துச்சு, பட் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு, அதனால சொல்கிறேன். கைஸ் ஒரு சம்பவம் நடந்து வச்சு என்னென்னா பார்த்தீங்கன்னா, பஸ்ஸு போயிடுச்சான். முன்னாடியே போயிட்டாங்களாம், 12:30க்கு முன்னாடியே போயிட்டாங்களாம். ஆனால் சாப்பிட்டு அசால்ட்டாக இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் பஸ் இருக்கேன் ராஜவேல் 1 மணிக்கு. நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடியே போயிடலான்னு சொல்லிட்டு மதுரை போகிற பஸ்ஸில் வந்தாச்சு. மதுரை போகிற பஸ்ஸில் போயிட்டு பார்த்து இறங்கி அங்கேருந்து மாதிரி போகலாம் பார்க்குறேன். ஸோ மதுரை போகிற ராக்கி தாங்க. பார்த்து இருப்போமா? பார்த்து அது போகாதாமே, ராமேஸ்வரம் போதாமே. ராமேஸ்வரமா பரமக்குடி நிற்கிது, போகலாம். இல்லை கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பரமக்குடி போகிற பஸ் ஏறி இருக்கோம். ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பாத்தினூர் போகணும். அங்கேருந்து உங்களுக்கு அருப்புக்கோட்டை விருதுநகர் பஸ் இருக்கும். பாத்தினூர் போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸும் 1 to 1 போகிறாங்க. 1 to 1, 1 to 3 பரமக்குடி மதுரை அப்படி, இல்லைட்டா ஸ்ட்ரைட்டாக மதுரை. அதனால் வந்து பாத்தினூர் பஸ்ஸு இல்லை. இது வந்து பிஆர்சி அதிக 58. அவங்க பார்த்தீங்கன்னா பரமக்குடி போவாங்க, நான் பாத்தினூர் போக மாட்டாங்க. அதுக்கு அடுத்து ஏசி நிற்கிது 1 to 1, அது மதுரை. பரமக்குடி போகிற பஸ் மட்டும்தான் நம்ம ஏற முடியும். அங்கேருந்து நம்ம பாத்தினூர் தான் போகணும். அங்கிட்டிருந்து அருப்புக்கோட்டை பஸ் இருக்கான்னு தெரியல. லக்கு பை சான்ஸ் ரொம்ப ரேராக தான் இருக்கும், இருந்தால் அதில் போயிடலாம். டைம் பார்த்திங்கன்னா 12:44 ராமநாதபுரம் நியூ பஸ் ஸ்டாண்டில். ஸோ பஸ் ஸ்லோவாக மூவ் ஆகிட்டுருக்கு. இது ஐ திங்க் இது லோக்கல் பஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. சத்திரக்குடியெல்லாம் நிப்பாட்டுவாங்க நினைக்கிறேன். ராம்நாடு பஸ் ஸ்டாண்ட் விட்டு கிளம்பிட்டோம். அருப்புக்கோட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். நம்ம வந்து அருப்புக்கோட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். அருப்புக்கோட்டை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ரஃப்லி, 5 கிலோமீட்டர் முன்னே நினைக்கிறேன். குரோமா குரோமா வந்திருக்கு ராம்நாட்டுக்கு. குரோமா டாடா ப்ராடக்ட். இன்னைக்கு ஃப்ரைடேனால எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. இல்லை நமாஸ் போயிருப்பாங்க. வே டு ராமேஸ்வரம். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ராமநாதபுரம். ராம்நாடு பரமக்குடி 4 வழிச்சாலைக்கு பார்த்துருங்க, நிலத்தை கையப்படுத்திட்டு இருக்காங்க பாருங்கள். தெரியுங்களா வெப்சைட்டில் இந்த பக்கம் இல்லை, காமிக்க வர பணி தொடங்கிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ விரைவில் 4 வழிச்சாச்சுன்னா ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பரமக்குடிலேருந்து மதுரைக்கு 4 வழிச்சாலை இருக்குது, பட் இந்த பக்கம் தான் கிடையாது. அதுவும் நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. நம்ம அருப்புக்கோட்டை ஸ்ட்ரைட்டாக போகிறா இருந்தால் இப்படி தான் போயிருப்போம். நம்ம போகிற வண்டி அது போயிடுச்சு முன்னாடியே. இதான் ரூட்டு. சாயல் திருச்செந்தூர் இருக்கு இல்லையா, இந்த ரூட்லாம் போவோம். இதில் போய்ட்டு அப்படியே முதல்தூர் கமுதிலியாக போயிடுவோம். அறுத்துட்ருக்காங்க, கருது மிஷின் ஓடிட்டு பாருங்க.
டைம் பார்த்தீங்கன்னா 1:08. இப்போ நம்ம வந்து சத்திரக்குடிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். சத்திரக்குடி சத்திரக்குடி நிறைவேறாங்கிறாங்க. எல்லா பஸ்ஸும் இந்த ஊரில் நிற்காது, குறிப்பாக அந்த பாயிண்ட் நிற்காது. லோக்கல் பஸ் நினைப்பாங்க. கைஸிங்க பாருங்கள், நான் குளிச்சலைக்கு இடத்த கையை பிடிச்சிட்டாங்க. தெரியுங்களா? லெஃப்ட் சைடில் அப்படியே போய்ட்டு பாருங்க. வேறெல்லாம் வந்துட்டே இருக்காரு. இந்த தோட்டம்லாம் அடிவிடும் தென்னந்தோப்பு. டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. ஸோ பரமக்குடி ரீச் பண்ணிட்டோம். பரமக்குடி நேரம் பஸ் ஸ்டாண்டு இப்படியே போனால் நீங்கள் முதல்தூர் போகலாம். 33. நம்ம பிளான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அருப்புக்கோட்டை பஸ் இருக்கான்னு பார்ப்போம். இன்கேஸ் இல்லைன்னா நம்ம பாதிமுக ட்ராவல் பண்ணுறோம். வேறு பஸ்ஸில் பாதிமுக அடிக்கடி பஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து அருப்புக்கோட்டை போகலாம். தங்கமலை ஜுவல்லரி பரமக்குடி கூட்டத்தை பாருங்கள். வெல்கம் டு பரமக்குடி. 1:32 பரமக்குடி. காரைக்குடி முதல் திரும்ப பாருங்க. எவ்வளோ பழைய வண்டி, பச்சை கலர் வண்டி. பரமக்குடி பஸ் தான் பாருங்கள் மக்களே. இது நம்ம வந்த வண்டி பரமக்குடி. இது நம்ம ராமநாட்டில் பார்த்த வண்டி TN 58 கோயம்புத்தூர் போகிறது. கைஸ் இப்போது மதுரை போகிற பஸ்ஸில் ஏறியாச்சு பரமக்குடிலேருந்து. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:45 ஆகிட்டு. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வர்றோம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த செந்தாமரை பஸ்ஸுன்னு போயிட்டுருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா விட மாட்டேங்கிறாங்க முன்னாடி. ஏன்னா லோக்கல் ஃபுல் அண்ட் ஃபுல் மதுரை தான். லோக்கல்னு போட்டிருப்பாங்க, மானாமதுரை எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அதுக்கு ஏற்றுறது இல்லை. மதுரை ஃபுல்லாக சீட்டில் உட்கார வச்சுட்டு கடைசியில் நிற்க வைக்கிறது. டிக்கெட் பாருங்கள், இன்றைக்கி ரொம்ப டிக்கெட் கம்மியாக இருக்குது எல்லா பஸ்ஸுமே. டிக்கெட் பாருங்கள். ராமநாடு டு பரமக்குடி 30, பரமக்குடி டு 15, மொத்தம் 45 rupees. ஜிஹெச் பாருங்கள், மெயின் பிளாக் சூப்பராக கட்டிட்டாங்க.
பார்த்திபனூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய்ட்டுருக்கோம். இங்கேருந்து அருப்புக்கோட்டை 46. கைஸ், நம்ம வந்த வண்டி மதுரை போயிட்டுருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா கமுதி அருப்புக்கோட்டைக்கு போகிற பஸ் பார்க்கணும். நம்ம டைம் தெரியல. இதான் பார்த்திபனூர் பஸ் ஸ்டாண்டு. பார்த்துக்கோங்க, சின்ன பஸ் ஸ்டாண்டு தான். பஸ் அப்படியே ஜஸ்ட் வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கமுதி போகிற பஸ்ஸை ஏறிட்டேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 ஹெல்த் பஸ் தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:10 தான் ஆகுது. ஸோ 1 hour வெயிட் பண்ணணும். அதுவும் ஒரு ஆன்மாட்டில் வர வண்டி தான். கமுதி போய்ட்டோம்னா அங்கேருந்து அடிக்கடி வண்டி இருக்கும். ஸோ இப்போது பார்த்திபனூர்லேருந்து கமுதி போய்ட்டுருக்கேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அபிராமம் வந்திருக்கோம். நான் டிக்கெட் பேச சொல்லிடுறேன். பார்த்திபனூர்லேருந்து கமுதி போகிறதுக்கு 20 ரூபா. 22 கிலோமீட்டர் இருக்கும். 20 ரூபா வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு அபிராமம் பார்த்திபனூர்லேருந்து. இந்த ரோட்டில் கூட நீங்கள் வந்து வீரசோழன் போகலாம். வீரசோழன் பார்த்தீங்கன்னா 2:50. இப்போ நம்ம கோட்டைமேடு வந்திருக்கோம். கமுதி கோட்டைமேடு. அப்படியே போனால் முதல்தூர் போகலாம். முதல்தூர் இதுதான் வே டு அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை ரோட்டு. இங்கே 35 கிலோமீட்டர். வெல்கம் டு கமுதி பஸ் ஸ்டாண்ட். கைஸ், கமுதி வந்துட்டோம். அருப்புக்கோட்டை பஸ் பார்க்கணும். அது முதல்தூர். ஐ திங்க் இந்த பஸ் நினைக்கிறேன். கைஸ், பஸ்ஸில் ஏறியாச்சு. ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு அருப்புக்கோட்டை போகுது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆகிடுச்சிங்க. ஆரன் டெஸ்டாரு. ஆல்ரெடி நிறைய ஜாம் பேக்கில் பாருங்கள். கூட்டத்தை பாருங்கள். உட்கார முடியல. அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை தான். நம்ம இப்போது சந்திரா பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். ஃபேமஸான பஸ்ஸு சந்திரா. நிறைய இடங்களும் போயிடுது அருப்புக்கோட்டையிலேருந்து. இப்போது நம்ம கமுதியிலேருந்து அருப்புக்கோட்டை டிக்கெட் ஃபேர் பாருங்கள். 25 ரூபா. கம்மியான டிக்கெட் ஃபேர் தான். 25 ருபீஸ். 1 ஹவரில் போயிடும். 3 மணிக்கு கமுதி, 4 மணிக்கு அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை போகிற வழியில் ராமசாமிப்பட்டிங்கிற ஒரு ஊருக்கு உள்ளே வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பக்கம் வந்திருக்கேன். ராமசாமிப்பட்டி. அந்த காணா விளக்குலேருந்து உள்ளே வந்து அப்படியே திரும்பி போகிறோம் நினைக்கிறேன்.
பொந்தர்கரியை பார்த்தீங்கன்னா காணா விளக்கு, ரைட்டில் போனால் அருப்புக்கோட்டை, இந்த பக்கம் லெஃப்ட்டில் போனால் சாயலடி போயிடலாம். காணா விளக்கு, கமுதி விளக்கு, அதான் காணாவில் நினைக்கிறேன். இது வந்து கமுதி 18. அருப்புக்கோட்டை வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 4:05. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பழைய பஸ் ஸ்டாண்டு, அருப்புக்கோட்டை பழைய பஸ் ஸ்டாண்டு. நான் புது பஸ் ஸ்டாண்ட் போகிறோம். கைஸ், நம்ம ஃபைனலாக இந்த அருப்புக்கோட்டை நியூ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த பஸ்காண்டி தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தோம். ஒரு சூப்பரான பயணமாக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவரில் நம்ம கமுதியிலேருந்து அருப்புக்கோட்டை ரீச் பண்ணிட்டோம். பஸ் பார்த்திங்கன்னா சந்திரா வந்து ஒரே ஒரு ஊருக்கு மட்டும்தான் போனாங்க, ராமசாமிப்பட்டி. ஸோ அந்த ஊருக்கு மட்டும்தான் உள்ளே போய்ட்டு வந்தாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா கண்டினியூவாக சூப்பராக வந்தாங்க. ஸ்பீடுமே நல்லா இருந்துச்சு. ஸோ பஸ் ஸ்டாண்டை பாருங்கள். இந்த பஸ் ஸ்டாண்டோடைய ஒரு ஃபுல் விளாக் வந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்கும், ப்ரீவியஸ் வீடியோ. அதை ஃபுல்லாக பாருங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். அண்டில் தென் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.